இன்று திருப்பாவையின் 5ஆம் நாள். மாயனை மன்னு வடமதுரை மைந்தனை என்று தொடங்கும் ஒரு அற்புதமான பாசுரம். ஆண்டாள் இங்கே கண்ணனை எப்படி அறிமுகப்படுத்துகிறாள் தெரியுமாம்? அவனை அரசனாக அல்ல, அவனை யோகியாக அல்ல, ஒரு குழந்தையாக, ஆனால் அதே நேரத்தில் உலகையே ஆளும் மாயனாக. மாயனை அவன் மாயன், அவன் செய்த செயல்களை நம் புத்தி முழுவதும் புரிந்து கொள்ள முடியாது. வடமதுரையில் பிறந்தான், ஆனால் யமுனை தீரத்தில் வளர்ந்தான். ஆயர் குலத்தில் வாழ்ந்தான், ஆனால் உலகத்துக்கே ஒளியாக மாறினான். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு என்று ஆண்டாள் சொல்வது சாதாரண வார்த்தையல்ல. இருளான உலகத்தில் ஒளியாக பிறந்தவன் கண்ணன். அந்த குழந்தை வெண்ணெய் திருடியது, ஆனால் அந்த திருட்டு கூட பாசத்தால் நிரம்பியது. அவனை தாயாகிய யசோதா ஒரு கயிற்றால் கட்டினாள். அந்த கயிறு அவனது இடுப்பை அல்ல, அவனது கருணையை உலகத்துக்கு காட்டியது. அதனால்தான் ஆண்டாள் தாயை குடவிளக்கம் செய்த தாமோதரனை என்று உருக்கமாக பாடுகிறாள். இப்போது கவனி. ஆண்டாள் இங்கே ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்கிறாள். தூயமோய் வந்தோம். நாம் கண்ணனை எழுப்ப வரவில்லை, நாம் நம்மை தூய்ப்படுத்தி கொண்டு வந்தோம். தூய உடல், தூய மனம், தூய எண்ணம். பக்தி இல்லாம கண்ணனை அடைய முடியாது. ஆனா அன்பு இருந்தால் அவன் தானாகவே நம்மை அடைவான். இந்த நாள் நமக்கு சொல்லும் செய்தி என்ன? கண்ணன் அரண்மனையில் இல்லை, அவன் கோயிலுக்குள் மட்டும் இல்லை, அவன் நம்முள்ளத்தில் இருக்கிறான். பாவை 4:5 நமக்கு ஒரு நினைவூட்டல். கண்ணனை எழுப்ப வேண்டாம், நம் இதயத்தில் அவனுக்கான இடத்தை விழிக்க செய்யுங்கள். இந்த மார்கழி காலை ஆண்டாளின் பாதத்தில் நம் மனதை சமர்ப்பிப்போம். தாமோதரனின் திருவடிகளை நினைத்து பக்தியோடு இந்த நாளை தொடங்குவோம்.